ப்ரோ. ப்ரோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இப்போ உங்களுக்கு ஆல்ரெடி மார்க்கெட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு தானே? ஒரு 2 இயர்ஸ் நினைக்கிறேன் இல்லையா? 2 இயர் 2 இயர்ஸ் 2.5 இயர்ஸ். வந்து இப்போ ஆகஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்திருப்பீங்களா நம்ம கிட்ட? ஆமா நம்ம அதுக்கு முன்னாடி இருந்தே கொஞ்சம் ஒரு 2 months பிஃபோர்ல இருந்து நம்ம பேசி இருந்திருப்போமா இன்ஸ்டால? ஆமா என்ன ஃபாலோ பண்ணிருந்தீங்க. தென் வந்துட்டு ம் நம்ம கொஞ்சம் பேசிட்டு இருந்தோம். தென் வந்து கிளாஸ் வந்து நீங்க ஜாயின் பண்ணீங்க ஆகஸ்ட் ஆமா ஸ்டார்டிங்ல. இப்போ வந்து ஆகஸ்டே முடிஞ்சு செப்டம்பர் ஆயிடுச்சு. இன்னைக்கு செப்டம்பர் 1 வந்து ஆல்ரெடி நீங்க ஆமா வந்து ஒரு 5K அக்கௌண்ட் வந்து வச்சிருந்தீங்க இல்லையா? லாஸ்ல இருந்து தானே அது? ஆமா எவ்வளோ? இன்ஸ்டன்ட். ஆமா, 4700 கிட்ட இருந்துச்சா? 750 கிட்ட. ஆமா ட்ராடவுன் 250ல இருந்தீங்க, ஆமா கரெக்டா? ஆமா அதாவது ஃபர்ஸ்ட் நான் போடும்போது லாஸ்ட்ல தானே ப்ரோ ஆரம்பிச்சு விட்டேன். ஆமா ஆமா. ஸோ வந்துட்டு தென் இப்போ ஒரு 1 மந்த்ல நீங்க எவ்வளவு பண்ணிருப்பீங்க? ஒரு 500 பண்ணிருப்பீங்களா? இப்போ எக்ஸ்ட்ரா வந்து அந்த டிரா டவுன் இல்லாம இப்போ 350 கிட்ட வந்து ப்ராஃபிட்ல இருக்கீங்க, கரெக்ட் தானே? ஆ, ஆமா ப்ரோ 355 என்னமோ இருக்கேன். ஓகே. தென் வந்து அப்போ $600 கிட்ட, அது ஒரு 250னா இது ஒரு 350, $600 கிட்ட வந்து நீங்க ப்ராஃபிட் நீங்க மேக் பண்ணிருக்கீங்க. ஆ அதாவது டோட்டலா சொல்லணும்னா $800 மேல வந்திருக்கும் ப்ரோ ப்ராஃபிட்ஸ். ஓகே ஓகே ஓகே. ஆ ஆ. நான் வந்து புரியுது. என்னோட இதுல வந்து என்ன சொல்றதுன்னா ம். கன்சிஸ்டன்சிங்கிறத விட நான் அதிகமா ஓவர் ட்ரேட் எடுத்துட்டேன். அவ்வளவுதான் அப்படி சொல்லணும். கரெக்ட் தான். அதாவது ஓவர் ம். ட்ரேட் எடுத்ததுனால நான் பண்ண மிஸ்டேக்ஸ்னால அது கொஞ்சம் ஆமா இதாயிருச்சு. ஆமா. இல்லைன்னா ஆனா வந்து சொல்லுங்க டீச்சிங் சொல்லுங்க. கரெக்ட்டா போயிருச்சு. டீச்சிங் கரெக்ட்டா போச்சு. உங்க டீச்சிங்லாம் கரெக்ட்டா தான் இருந்தது. கரெக்ட்டான ஆமா. வேவ்ல தான் போயிட்டு இருந்தேன். ஆனா என்ன பண்ணிட்டேன், நான் என் மேல அதாவது செட்டப்ல ஆமா. கான்ஃபிடன்ட் இருக்காம, ம். சும்மா நெனச்ச புரியுது. நேரத்துல ட்ரேட் போட்டதுனால அதான் அது மிஸ்டேக் பண்ணிட்டேன். கொஞ்சம் அடி வாங்கிடுச்சு. பட் ம். ஆனாலுமே நீங்க ப்ராஃபிட்ல இருக்கீங்க, ஓகேங்களா? ஸோ நீங்களும் ஆமா. வந்து கரெக்டா வந்து மிஸ்டேக்ஸ்லாம் பண்ண மிஸ்டேக்ஸ் வந்து கத்துட்டு இருக்கீங்க. இப்போ வந்து அதையும் சரி பண்ணிடுறேன் கண்டிப்பா. ஸோ இனி ஆமா. இதை விட கண்டிப்பா ப்ராஃபிட்ஸ் வந்து பார்ப்பீங்க. ஸோ இந்த நெக்ஸ்ட் மந்த்துக்குள்ளே கண்டிப்பா முடிச்சிருவீங்கன்னு நினைக்கிறேன் இந்த அக்கௌண்ட், கரெக்டா? இந்த 5K அக்கௌண்ட் ஆ தாராளமா முடிச்சிருவேன்னு நெனைக்கிறேன் ப்ரோ. என்கிட்ட வரதுக்கு முன்னாடியும் தென் வந்து ஆ. வந்ததுக்கு அப்புறமும் உள்ள கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் ஷேர் பண்ணுங்களேன். ம். வரத்துக்கு முன்னாடியும், வரத்துக்கு அப்புறம்னு பார்த்தா, வரத்துக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு நான் நான் பாட்டுக்கு வெளிய சொல்லிக்கலாம். நானும் ட்ரேட் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு வந்து இந்தியன் தெரியும், ஃபாரெக்ஸ் தெரியும், ஓகே. எஸ்எஸ்எல் தெரியும், பை தெரியும். அதாவது அப்படியே சொல்லிட்டு இருந்தேன். மிச்சபடி ரியல் அக்கவுண்டோ, ஃபண்டட் அக்கவுண்டோ, ஐ ஓகே. மீன் ஒரு டெபாசிட் பண்ணி ஒரு அக்கவுண்ட் எப்படி வாங்குறதுங்கிறத முடி தெரிவிக்கவே. சும்மா ஒரு டெமோ அக்கவுண்ட் குடுக்குறாங்க. அதுல போறோம். சும்மா இப்போ ஒரு வீடியோ பார்க்குறோம். அத பார்த்துட்டு அப்படியே போட்டுட்டு இருந்தேன். உண்மைய சொல்லணும்னா அதான் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே ஓகே ஓகே. ஆமா. ஆனா ஆகஸ்ட்ல நீங்க சொன்ன மாரி தான்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எப்ப பேச ஆரம்பிச்சோமோ, எப்ப நான் ஆமா. ஜாயின் பண்ண ஆரம்பிச்சேனோ, ஜாயின் ம். பண்ணதுலருந்து என்னோட குரோத்த ஒவ்வொரு நாளுமே நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆமா லாஸ் கண்டிப்பா. ஆகட்டும், ப்ராஃபிட்ஸ் ஆகட்டும் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆமா எல்லாமே என் பார்த்துட்டு அக்கவுண்ட் தான் எந்த இருக்கோம். அளவுக்கு போயிருக்கு, என்ன ஏதுங்கிற முடிக்கும் ம். பாயிண்ட் டூ பாயிண்ட் எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கேன். அதான் இந்த ரீல்லயே நம்ம ஷேர் பண்ணிடலாம், அது பிரச்சனை இல்லை இதெல்லாம். பண்ணிட்டு அதான் அவங்களுக்கும் தெரியும் உங்க ப்ராக்ரஸ் நான் அதான் என்னன்ட்டு. சொல்றேன். அதான் அதான் நான் அதான். வந்து இப்ப கூட அத ஷேர் பண்றேன். ஐ மீன் ம், அந்த ம். இது என்ன சொல்றது? அ அந்த எப்படி சொல்றதுன்னா அதான் இப்போ 5000 அக்கவுண்ட்ட வந்து ஆமா. 300க்கு மேல கொண்டு வந்திருக்கேன் 1 மந்த்துக்குள்ளயே. ஜஸ்ட் ஒரு அதேதான். பிகினரா கொண்டு வரதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. அதுவும் அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நெறைய ஸ்ட்ராட்டஜிலாம் கிடையாது. ஒரே ஸ்ட்ராட்டஜி கன்சிஸ்டன்ஸியா அவ்வளவுதான். பண்ணேன். ஒரே அ செஷன்ல உட்காந்தீங்க. டிசிப்ளினா டிசிப்ளினா இருந்தோம் அவ்வளவுதான். அதாவது ம். டிசிப்ளின் கொஞ்சம் கம்மியா இருக்கு. கொஞ்சம் நாள் போக போக வந்துரும். ஆமா. மிச்சபடி ஒண்ணும் இல்ல. அதான் நிறைய ட்ரேடர்ஸ் ட்ரஸ்ட் வந்து சொல்லுவாங்க, நாங்க ப்ராஃபிட்டபிள் ஆகிறதுக்கு 7 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சுன்ட்டு. அது டெக்னிக்கல்னால இல்ல, அது இந்த டிசிப்ளின் அண்ட் கன்சிஸ்டன்சி வரத்துக்கு அவ்வளவு வருஷம் மைண்ட் ஆகுது. செட் மைண்ட் ஆமா. செட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸோ மைண்ட் அந்த செட் வேணும் ஆமா நமக்கு. மைண்ட் செட் நம்ம சைக்காலஜி வைக்கிற வரத்துக்கு அ அது வந்து இந்த நம்ம ஒன் வைக்கிற மந்த்ல உங்களுக்கு நிறையவே வந்திருக்கு. கிடைச்சது. ஸோ ஆமா ஆமா நிஜமாலும் கிடைச்சது. கண்டிப்பா. அது லைவாவே கிடைச்சது பார்க்க முடியுது. ம் 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 கிடைச்சதுங்கிறத விட, அதாவது நம்ம ம் கேட்கும்போது அந்த டவுட்ஸ் கிளியர் பண்றதா இருக்கட்டும். என்ன ம் ம் சொல்றதுன்னா, ம். ஆமா. கேட்கும்போது நமக்கு அந்த கரெக்ட்டான கோச்சிங் குடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியா நம்ம குரோத் ஆயிருவோம். நமக்கு ஒரு ட்ரஸ்ட் ம். வேணும்ல. அந்த ட்ரஸ்ட் யா யா. கிடைச்சதுனால தான் குரோத் ஆக முடிஞ்சது. அது ஒரு ரீசன் இருக்குல்ல. ஓகே ஓகே ஓகே. அ அது அவ்வளவுதான். ஒண்ணு ம். ட்ரஸ்ட் வேணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ட்ரஸ்ட் வேணும். ட்ரஸ்ட் இருந்தது. கண்டிப்பா. ம். யார் மேலயும் அது ட்ரஸ்ட் இருந்துச்சான்னு கேட்டா, எனக்கு இல்லன்னு தான் நான் மோஸ்ட்லி சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்ககிட்ட பேசும்போதும் சரி, ம். கத்துக்கும்போதும் சரி, ஒரு ம். மென்டாரா இல்லாம ஒரு ஃப்ரெண்ட் மாரியோ, ஒரு ஜாலியா ஒரு அதுதான். பர்சன் மாரியே தான் பேசுறீங்க. அதாவது இப்படி போ ம். இதுதான் கரெக்ட்டான வேவ் அப்படிங்கிறீங்க. அது வந்து அவ்வளவுதான். எனக்கு கொஞ்சம் குரோத் ஆக கொஞ்சம் இதா இருந்துச்சு.
நம்ம ஃப்ரெண்டு தானே கண்டிப்பா. அவர்கிட்ட கேட்டுக்குவோம் அப்படிங்கிற ஒரு தாட் that's it. அந்த ஒரு மிச்சபடி பாண்ட் நம்ம வேற உள்ள ஒண்ணும் இல்ல. வந்தாலே அது போயிடும். ஆமா. அதான் ப்ரோ நானும் சொல்றேன். அதுதான் நானும் சொல்றேன். ஒரு டீச்சர் அவ்வளவுதான். நினைச்சா கூட அது வந்து ஹை லெவல்ல கொண்டு போயிரும். மென்டார் நினைச்சோம்னா ஹை ம். லெவல்ல கொண்டு போயிரும். அவர்கிட்ட போய் எப்படி அதுதான். நம்ம டவுட்ஸ் கேட்கறது அப்படின்னு நினைக்கும். ஆனா ஒரு ஃப்ரெண்டா அதுதான். நினைச்சிட்டோம்னா என்ன வேணா ஷேர் பண்ணலாம். இப்படி கண்டிப்பா. ஆயிருச்சே ப்ரோ என்ன பண்ணலாம்? ம். சரி விடு. நம்ம பாத்துக்கலாம் விடு. நெக்ஸ்ட் இயர்ல பாத்துக்கலாம். எஸ்எல் ஆ. அடிச்சிருச்சா விட்டுரு. அடுத்த டேர்ம்ல அவ்வளவுதான். பாத்துக்குவோம். நாளைக்கு தான் அவ்வளவுதான். மார்க்கெட் ஓப்பனே ஆகாதா? அப்படிலாம் கிடையாது. நாளைக்கும் ஆமா. ஓப்பன் ஆகுதா? இன்னைக்கு அடிச்சது ம். நாளைக்கு புடிச்சது அப்படின்னு சொல்ற ஒரு மென்டார் கிடைச்சது அது நீங்க மட்டும் தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதான். ஃபர்ஸ்ட் இப்பதான் ஜாயின் பண்ணேன்னு உங்களுக்கே தெரியும். நான் எந்த ஆமாமா. அளவுக்கு இதுல அதான். ஏன்னா ம். 2.5 இயர்ஸா இருந்திருந்தேன்னா, நான் எங்கேயோ போயிருக்கணும். ஒரு செட்டப் கண்டிப்பா, கிடைச்சிருந்தா. கண்டிப்பா. ஆமா. ஏன்னா இந்த 2.5 நெறைய இயர்ஸ் அந்த டைம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆ ஓகே. சோ எவ்ளோ இந்த பெரிய டீம் எடுத்திருக்கேன். கரெக்ட். இந்த எவ்ளோ வித்தின் பெரிய டீம் எடுத்திருக்கேன். ம், ம், ம். அது அந்த ஒரு வித்தின் டைம் ஸ்பேன்லயே நீங்க இவ்ளோ ப்ராஃபிட்ஸ் பண்ணிருக்கீங்க. அது வந்து ரொம்ப ம். பெரிய விஷயம். அது வந்து இன்னும் ப்ராக்ரஸ் எனக்கு வந்து தான் ஃபாஸ்ட் தான் ஆகும். ம், ம், ஆ ம். ஆமா. அது வேணா உண்மதான். இனிமேல் தான் ப்ராக்ரஸ் ஃபாஸ்ட்டாவே போகும் உங்களுக்கு. சூப்பரா. ஒரே செட்டப், ஒரே செஷன். அதாவது ஒண்ணுக்கே ம். அதாவது அதாவது ஒரு செட்டப் நான் வச்சு நான் இந்த அளவுக்கு குரோத் ஆக முடியும்னு என்னால நம்பும்போது, இதுல ஃபுல்லா ஆமாமா. நான் ஜர்னல் பண்ணேன்னா, அப்ப என்னோட குரோத் ம். இன்னும் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது என்னாலயே அஸ்யூம் பண்ண முடியாது. ஏன்னா அந்த அதான், அளவுக்கு அதான். இருக்கு ஒவ்வொரு செட்டப்பும் சரி. நானே கண்டிப்பா. சொல்லுவேன் அத. அதாவது எல்லாமே. இப்ப நம்ம செட்டப் எடுக்கிறதுக்கு முன்னாடியும் சரி, செட்டப் எடுத்ததுக்கு அப்புறமும் சரி, எப்படி மூவ் ஆகுது, ம். மூவ் ஆகலன்னு ஒவ்வொன்னையுமே ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கு. ஆனா நம்ம ஆமா. சேர்ற இடம் சேர்க்க சரியா இருந்தா நம்ம குரோத் எவனாலயும் தடுக்க முடியாது. ஏன்னா ஆமா. நான் 1 அது மந்த்ல தெரிஞ்சுக்கிட்டேன் தெரியும். ஆமா. ம். ஏன்னா இந்த 1 கரெக்ட். மந்த்துக்கு முன்னாடி நான் ட்ரேட் பண்ணது உங்களுக்கு தெரியாது. நான் எவ்ளோ ஆமா. லாஸ் பண்ணேன்னு சொன்னது அதாவது ஐ மீன் அது எத்தன சொல்லியிருக்கேன். ஏன்னா நான் நெறைய இது பண்ணது கிடையாது அப்படின்னு சொல்லி. ஏன்னா டெமோல ஆமாமாமா. மட்டும் தான் நான் ட்ரேட் பண்ணியிருக்கேன். அதான், ரியல்ங்கிற அதான், ஒண்ணுக்குள்ள அதான். போகவே இல்ல. ஆனா இப்ப ரியல்குள்ள வந்த உடனே தான் தெரியுது. எந்த அளவுக்கு அடிபட்டாலும் அதுல கிடைக்கும். பொறுமையா இருந்தா கிடைக்கும். இதுக்கு முன்னாடி வந்து நான் ட்ரேடர்ன்னு சொன்னது தப்பு. இப்ப ம், நான் ம், ம். ட்ரேடர்ன்னு சொன்னா ஒத்துக்கலாம். கண்டிப்பா. ஏன்னு கேட்டா எனக்கு வந்து இந்த செட்டப் தெரியும். அதாவது இப்படிதான் பண்ணணும் அப்படிங்கிற ம். ஒரு இது இருக்குன்னு வச்சுக்கோங்க. ம், ம், ம். என்ன சொல்றதுன்னா ஒரு நம்பிக்கை இருக்கு. நமக்கு வந்து இந்த செட்டப் தான். இந்த செட்டப் ம். அடிச்சா நமக்கு டிபி தான். அவ்வளோதான் அவ்வளோதான். முடிஞ்சுச்சு. மார்க்கெட் ம். பண்றோம், ஒரு ட்ரேட் எடுக்குறோம், வெளிய வந்துர்றோம் முடிஞ்சுச்சு. அது மிச்ச லாஸ் டைம்ல ஆகுதோ, ட்ரேட் பண்ணக்கூடாது. ப்ராஃபிட் ஆகுதோ, அது ப்ராஃபிட் அக்செப்ட் ஆகுது. பண்ணிட்டு அப்படியே நம்ம போயிடணும். பட் வெளிய வந்து நம்ம வந்துரணும். மந்த்லி கடைசியில நீங்க கண்டிப்பா ப்ராஃபிட்டபிளா இருக்கீங்க. அதே மாரி தான் எல்லாருமே இருப்பாங்க. ஸோ வந்து ஆமா. அதுல அந்த அந்த ம். அந்த ஷ்யூரிட்டி நானே குடுப்பேன். அந்த ஷ்யூரிட்டி ஆமா. நானே குடுப்பேன். இப்போ என் மென்டார்ஷிப் ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணிருக்கீங்க? ஐ மீன் ஒரு மென்டலி ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கும் இல்லையா? என்னடா இது ஒண்ணு பண்ணிட்டே இருக்கோம், பட் முன்னேற முடியல. ஸோ இந்த மாதிரியான தாட்ஸ்லாம் கண்டிப்பா வந்திருக்கும் உங்களுக்கு. ஸோ அத பத்தி ஏதாச்சும்? வந்திருக்குங்கிறத விட நெறைய டைமே வந்திருக்கு. வந்திருக்குங்கிறதெல்லாம் கம்மி தான். நான் அதான், விட்டுட்டே அதான். போயிரலாம்லாம் யோசிச்சிருக்கேன். நிஜமாலும் ஓப்பனா சொல்றேன். இதுக்கு மேல எப்படி அதான், சொல்றதுன்னு அதான், தெரியல. அதான். விட்டுட்டு ஓகே. போயிரலாம். ட்ரேடிங்லாம் ஒண்ணுமே கிடையாது. ம். பக்கத்துலலாம் ஐ மீன் ரிலேஷன்ஸ் கிட்டயோ, புரியுது. இல்ல பிரதர்ஸ் கிட்டயோ ஆமாமா. யார்கிட்டயோ சொன்னாலோ, இப்ப ம். வீடியோஸே பார்த்தாலே ட்ரேடிங்ஸ்லாம் பண்ணாதீங்க. அதெல்லாம் ரொம்ப இல்லீகலு, ஆமா. அது கேம்பிளிங்கு. வந்து நீங்க அப்படி அப்படி பண்ணாதீங்க, இப்படின்னுவாங்க. இப்படி ம். பண்ணாதீங்க. ம், ஆனா ம், ம். என்ன ஆனாலும் அதுக்கும் எனக்கு இருக்கிற பாண்ட் வந்து குறையவே இல்ல. ஏதோ ஓகே, ஓகே. ஒரு ரூபத்துல வந்து நம்ம ஏதோ அச்சீவ் பண்ணிருவோம். ம். அப்படிங்கிற ஒரு தாட் யாஹ்! இருந்துகிட்டே தான் இருந்தது. ஆமா. அது அது என்னமோ வந்து உங்க இப்போ ரூபத்துல அது நிறைவேறும்னு நான் நினைக்க கூட கிடையாது. ஒருத்தன சோதிப்பான். இத்தன நாள் எப்படி தாக்கு பிடிக்கிறேன்னு யோசிப்பான். அதுக்கப்புறம் தான் கடைசியா அவன் கையில ம். குடுத்து, "இந்தா தம்பி சாவிய தொறந்து நீ அனுபவிச்சுக்கோன்னு" ஆ. சொல்லுவோம். ம். அந்த யாஹ், மாரி யாஹ். எனக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம் நீங்க வச்சுக்கோங்களேன். இன்னொரு ஒரு கொஸ்டின் சொல்லுங்க. கேட்கிறேன். ஆ. உங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவல் இந்த ப்ராஃபிட் பண்ணதுக்கு அப்புறம் எவ்வளோ அதிகமா இருக்கு? அதாவது இவ்வளோ கான்ஃபிடன்ஸ் வந்திருக்கு இந்த செட்டப் மேலயும், தென் கண்டிப்பா நான் ட்ரஸ்டோட எடுப்பேன்ற மாரி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ம். ஆல் நான் வந்து ஒரு பிகினர். ஆனா என்னால ம். மந்த்லி வந்து ஒரு 10,000 முடியும் அச்சீவ் பண்ண முடியுற பயங்கரமான ம். கான்ஃபிடன்ட் இருக்கு. ஏன்னா $300 1 மந்த்ல கண்டிப்பா. ஒரு ஸ்ட்ராட்டஜி மட்டும் வச்சுமே என்னால மேக் பண்ண ம். முடிஞ்சது. அழகா நான் ம். எடுத்தேனா, வெளிய எடுத்தேனா கூட ம். $250க்கு மேல நான் வெளிய எடுக்க முடியும் தாராளமா. கண்டிப்பா, கண்டிப்பா. நான் ஸோ கான்ஃபிடன்ட்டா வந்துட்டு சொல்லுவேன். என்னால மந்த்லி $250 எடுக்க முடியும். ஒரு யாஹ்! பிகினர் ஆமா ப்ரோ. அதுவும் இல்லாம இது பிகினர்ஸ்க்கு நல்ல அக்கவுண்ட். என்ன பொறுத்தவரைக்கும் கண்டிப்பா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் அன்னைக்கு சொன்னது தான். ம். ஏன்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஃபண்டட் அக்கவுண்ட் யூஸ் பண்ண போறேன் அப்படிங்கும்போது ம். எனக்கு சஜெஸ்ட் பண்ணது எல்லாமே ம். நீங்க தான். கண்டிப்பா. அதாவது எப்படி சொல்றதுன்னா, அதாவது ஒண்ணுமே தெரியாம ஒரு வழியில போயிட்டு இருந்தேன். ட்ரேடிங் அவ்வளவுதான் ஒரு வேவ்ல ம். போயிட்டு இருந்தேன். நீ ம். அப்படி போகாத. ம். அதுக்குன்னு தனி வழி இருக்கு. அதுக்குன்னு தனி ஒரு ரூல்ஸ் இருக்கு. அத ஃபாலோ பண்ணினா, ம். அது உன்ன கூட்டிட்டு ம். போயிரும். நீ கம்முனு இரு. அது பாட்டுக்கு உன்ன இழுத்துட்டு போயிரும்னீங்க. யாஹ்! அத ஆமா. பண்ணோம். ஏன்னா இப்ப வந்து போயிட்டு இருக்கு.
நான் அதை தாண்டி தான் வந்திருக்கேன். இப்போ எனக்கு வந்து மென்டார் கிட்ட காசு கொடுத்து படிக்கிற அளவுக்கு கூட எனக்கு காசு இல்லை ஸ்டார்டிங்ல. ஸோ வந்து நான் அந்த ஸ்டேஜ்லாம் தாண்டி வந்திருக்கனால என்னால வந்து தெரியுது, எனக்கு தெரியுது விஷயனாவே இவங்களை எப்படி கொண்டு போகலாம், இவங்களை எப்படி கொண்டு போகலான்றது. ஸோ வந்து அதனால கொஞ்சம் ஈஸியா இருக்கு எல்லாமே. உண்மைதான். எனக்கு ட்ரஸ்ட் ஆமா. இருந்தது. ட்ரஸ்டடா ஒரு கிடைச்சாங்க. நான் வந்து என்ன சொல்றதுன்னா, நான் இது பண்ணி நான் வந்து அ கோர்ஸ் படிச்சுட்டு இருக்கேன். அதே மாரி விருப்பம் இருக்கிறவங்க சேரலாமே. ம். ஒரு கோர்ஸ்க்கு வந்து சேருன்னு சொல்லி கேட்கலாம் முடியாது. சொல்லதான் ஆமா முடியும். ஆமா இந்த வழி இருக்கு வந்து ஜாயின் பண்ணுன்னு தான் சொல்ல ஆமா. முடியும். அது வந்துட்டு அவங்களோட கோர்ஸ் ட்ரஸ்ட் பொறுத்து தான் எல்லாமே. என் கோர்ஸ் வந்து வாங்கு வந்து வாங்குன்னுலாம் சொல்லலாம் முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வாங்குங்கிற ஒரு அர்த்தமே கிடையாது. இத கரெக்ட். பொறுத்தவரைக்கும் வாங்குங்க ஆமா எனக்கு தெரிஞ்சத நான் சொல்லி தரேன். என்னால ஆமா நீ அதுக்கு குரோத் ஆனீன்னா உனக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. அவ்வளவுதான். அவ்வளவுதான். ஸோ நீங்க இப்ப பண்ற இதால ப்ராஃபிட், நீங்க பண்ற ப்ராஃபிட்ஸ் எல்லாம் எனக்கு வந்து கொஞ்சம் ஹாப்பியா இருக்கு. அதாவது உங்களோட ப்ராஃபிட்ஸ்லாம் நீங்க ஆ பண்றதெல்லாம் அனுப்புவீங்க இதுல இல்லையா ஒன்னொன்னா. ஸோ இதுல ஹாப்பியா இருக்கிறத தாண்டி எப்படி சொல்றதுன்னா, அ உங்களுக்கு ஒரு அதுல ஒரு இதுன்னு சொல்லலாம். என்னன்னா, என்னால இன்னும் ஒரு 4, 5 பேர் இன்னும் யா வந்து இந்த ட்ரேடிங் கண்டிப்பா. இண்டஸ்ட்ரியில இதுல ஒரு ட்ரஸ்ட் பெர்சன் இருக்காங்க. ட்ரேடிங் வந்து நம்பலாம். அப்படிங்கிற ஒரு தாட்ட உருவாக்க முடியும். ஒரு கண்டிப்பா. ஒரு என்ன சொல்றதுன்னா, ஒரு கம்யூனிட்டியா பில்ட் பண்ண முடியும் ப்ரோ. ஓப்பனா ஸோ சொன்னா அது அததான் சொல்ல முடியும். அதைத்தான் நான் உருவாக்க பார்க்குறேன். ஸோ ஃபியூச்சர்ல நான் வந்து கண்டிப்பா அஃபிஷியலா கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன். இது நடக்கும் வந்து ப்ரோ. நடக்கும், நம்ம வந்து ஒன் டு ஒன் நடக்கும், மென்டர்ஷிப் நடக்காம போயிட்டு இருக்கு இப்போதைக்கு. யா ஆமா கரெக்டா. ஸோ வந்து கன்ஃபார்ம் நடக்கும். கொஞ்சம் கம்யூனிட்டி பில்ட் ஆனோடனே நம்ம சூப்பராகவே பண்ணலாம் எல்லாருமே சேர்ந்து. ஸோ அது நோ ப்ராப்ளம். அது கண்டிப்பாக தாராளமா நடக்கும். பண்ணுவோம். ம். நடக்கும் இல்ல சரி. நடந்தே ஆகணும். அப்படின்னாதான் எல்லாத்துக்கும் அடிச்ச மாரி இருக்கும். ஆமா ஆமா கண்டிப்பா. ஏன்னா, எல்லாம் சும்மா பேசிட்டு, பேசிட்டு வாயில பேசிட்டு அப்படியே போயிடுறது. அப்படிலாம் ஆமா கிடையாது. ஆமா ஆமா. நீங்க வந்துட்டு முடியும் போல. உங்ககிட்ட நான் அதாவது பார்த்ததுல கிரண் ப்ரோ சொல்லுங்க சொல்லுங்க. அதான் கிரண் ப்ரோ கிட்ட கத்துக்கிட்டா எப்படி இருக்கும்னு அவனுக்குலாம் காட்டுனா தான் தெரியும்னு நெனைக்கிறேன். ஓகே இல்ல ப்ரோ ப்ரோ நானு. ஓப்பனா சொல்லிட்டேன். சொல்லுங்க சொல்லுங்க. ஏன்னா அதான் உண்ம. அதான் உண்ம. அவனுக்கு தெரியாதுல்ல. ஆமா ஆமா அது சும்மா பார்த்தா. என்னப்பா இவங்க பாட்டுக்கு எடுத்து போடுறாய்ங்க. என்னமோ அப்படி இப்படிங்கிறானுங்க, கதை விடுறானுங்கன்னு சொல்லுவாய்ங்க. ஆமா இருந்து ஆமா. பார்த்தா தானே தெரியும். அது என்ன ஏது என்னக்கு அப்படின்னு. ஒண்ணே ஒண்ணு. ஆ. நான் வந்து நீங்க என்கிட்ட சேர்றதுக்கு முன்னாடி ஆர்எல்ஸ் சேர்ந்த அப்போ வந்து நிறைய மிஸ்டேக்ஸ் உங்ககிட்ட பார்த்தேன். அதாவது ஸ்ட்ராட்டஜில இருந்து ஒன்னொன்னா தாவறது, தென் வந்துட்டு ஸ்ட்ராட்டஜி ஆப்பிங் பண்றது, ஆர்எல்ஸ் வந்து ம், எப்படி ம். சொல்றது, ஃபியர். ஆமா அந்த ஃபியர்ன்றது உங்ககிட்ட நிறையவே இருந்தது. அதாவது லாட் சைஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்கும் வந்து அது வந்து ரொம்பவே இருந்தது. ஸோ அதனால கன்ஃபார்ம். ஒரு சேஞ்சும் இல்லாம இருந்தீங்க நீங்க. ஆமா. உண்மதான். ஸோ வந்து அந்த மிஸ்டேக்ஸ் வந்து நீங்க சூப்பரா கத்துருந்தீங்க. ஸோ வந்து அந்த ப்ராக்ரஸ் உங்ககிட்ட இருந்து நான் பார்க்க முடியுது. ம். ஏன்னா ஏன்னா இப்போ அதாவது நம்மள வந்து இந்த வழியில போன்னு சொல்லிக் குடுக்குறதுக்கு ஒருத்தங்க இருக்கும்போது, நமக்கு ஏன் பயம் இருக்கு? நம்ம தாராளமா ம். இறங்கி செய்வோமே! அவ்வளவுதான். அது ஸோ ஒரு அந்த தாட் மாதிரி ஒரு இருக்குல்ல. கான்செப்ட். இப்ப நம்ம ஆமா. ஆ நம்ம மென்டார் வந்து இப்படி இருக்காரு அப்படிங்கிற பட்சத்துல நம்ம தாராளமா இறங்கி செய்யலாமே! தப்பு ம், இல்லையே! ம், ம், ம். ஏன்னா அதான். அவரு அதெல்லாம் செஞ்சதுனால Then வந்துட்டு இன்னொன்னு ப்ரோ, இப்போ வந்துட்டு இன்னொரு ஸ்டூடெண்ட் இருக்காரு. அவர் வந்து டோட்டல் பிகினர் தான். ஓகேங்களா? நீங்களாச்சும் உங்களுக்கு ஒரு 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஸோ அவருக்கு வந்து கம்ப்ளீட்லி பிகினர். ஸோ அவருக்கு வந்து எனக்கு சொல்லி தரும்போது ஃபுல் அண்ட் கான்செப்ட் வந்து அவருக்கு ஆ ஃபுல்லாவே அவருக்கு சொல்லி கொடுத்துட்டேன். அதாவது இப்படிதான் பண்ணணும். ஸோ அவங்களுக்கு வந்து இந்த உங்ககிட்ட இருக்க இந்த பயம் வந்து அவங்க கிட்ட சுத்தமா நான் பார்க்கல. பிகாஸ் வந்து அவங்களுக்கு இந்த மணி, இந்த லாட் அதிகமா போட்டு பழக்கம் இருந்திருக்காது. தென் இந்த ரிஸ்க் வந்து அவ்வளவா ஃபர்ஸ்ட் பார்த்திருக்க ஆஃப் ஆல் மாட்டாங்க. ஸோ வந்துட்டு அதாவது நம்ம நான் இது லாட். மார்க்கெட்டே புதுசா இருந்து ஆமா நான் இதை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டா அதை பண்றாங்க சூப்பரா. எனக்கு அப்படிப்பட்ட பிகினர்ஸ் வந்து நம்ம கம்யூனிட்டியில சேர்ந்தா இன்னும் சூப்பராகவே இருக்கும். ஆல்ரெடி இருக்கிறவங்க ஆல்ரெடி மேனிபுலேட் ஆகிட்டு இருப்பாங்க. ஆர்எல்ஸ் அவங்க ப்ராஃபிட்ஸை நோக்கி வருவாங்க, செட்டப்பை நோக்கி வர மாட்டாங்க. அதாவது நீங்களாம் வந்து கரெக்டா செட்டப்பை பார்த்து உங்க செட்டப்ஸ்லாம் எனக்கு பிடிச்சிருக்குன்ற மாதிரி தான் நீங்க மென்டர்ஷிப்குள்ளேயே ம், வந்தீங்க. அதே மாதிரி நீங்க ம். சூப்பரா பண்ணிட்டு இருக்கீங்க. அதான் ப்ரோ நான் சொல்லிட்டேன்ல ஆல்ரெடி ஆமா. அடிபட்டு அதான் அவங்களாம் நிறைய பேர் இந்த ப்ராஃபிட்ஸ் எதிர்பார்த்து மேனிபுலேட் ஆறானுங்க ஆ சில பேர். அவனுங்களாம் வந்துட்டு ஆமா ப்ரோ, ஆமா ப்ரோ. என்ன சொன்னாலும் திருந்த மாட்டாங்க. ஸோ அவங்க கொஞ்சம். என்ன பொறுத்தவரைக்கும் ஆமா. ஆமா ப்ரோ அதுதான். ஒருத்தர திருத்தணும்னு நெனச்சா அப்புறம் எல்லாருமே திருத்த முடியாது ப்ரோ. தானா திருந்திட்டானா பிரச்சனை இல்ல ப்ரோ. அதான் ஒரு அதான். டைம் சொல்லி திருந்துனானா பரவால்ல. திருந்தவே மாட்டேங்கிறவங்க கிட்ட போய் நீ திருந்து, நீ திருந்து, நீ திருந்து, நீ திருந்துன்னு சொல்லிட்டேலாம் இருக்க முடியாது. அதுதான். ஸோ அந்த மாதிரியான அது ஒண்ணும் பீப்புள்ஸ் சொல்ல வந்து நிறைய முடியாது. பேர் ஸ்கேம் வராங்க நிறைய பேர் இந்த இண்டஸ்ட்ரியில. ஆஹ் இந்த மாதிரி
ப்ராஃபிட்ஸை பார்த்து மேனிபுலேட் ஆகிறவங்க தான் இந்த கோர்ஸ் வித்து நிறைய பேர் மேனிபுலேட் பண்றாங்க அவங்கள. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைலாம் நிறைய நடந்துட்டு இருக்கு. இது வந்து சூப்பரா போயிட்டு இருக்கு இந்த மாதிரி ஜேர்னி. தென் வந்துட்டு இந்த பேர் நிறைய ட்ரேடர்ஸ் வந்து என் கம்யூனிட்டியில சேர்ந்தா இன்னுமே சூப்பரா இருக்கும். வரப்போற ஜேர்னி எல்லாமே அவங்களையும் இந்த கார்த்தி ப்ரோ லைவ் எக்ஸாம்பிள் தான். எல்லா ப்ராஃபிட் ப்ரூஃபும் நான் போடுறேன் இந்த ரீல்ல. கண்டிப்பா எல்லாருக்கும் தெரியும் நீங்க எவ்வளோ சேஞ்ச் வந்திருக்கீங்க அப்படின்ட்டு. தென் வந்துட்டு இனி வர ப்ராக்ரஸ்ல இன்னும் சூப்பரா பண்றதுக்கு உங்களுக்கு ஆல் தி பெஸ்ட். ஓகே, சூப்பரா பண்ணணும் இனி. ஓகேங்களா, பண்ணி ப்ராஃபிட்ஸ் வந்து எனக்கு சென்ட் பண்ணுங்க. எனக்கு அதுதான் ஹாப்பி இதுல. ஓகே, மிஸ்டேக்ஸ்லாம் கரெக்டா ஜேர்னல்லாம் பண்றீங்கன்னு நினைக்கிறேன். எல்லா ட்ரேடும் நீங்க சூப்பரா பண்றீங்க ஜேர்னல்லாம். ஸோ இதே மாதிரி வந்துட்டு ப்ராக்ரஸ் இதுவே நீங்க பண்ண மிஸ்டேக்ஸ்லாம் நீங்க ரெக்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா இன்னுமே ப்ராக்ரஸ் ஸ்பீடா இருக்கும். ஸோ அதுக்கு வந்து ஆல் தி பெஸ்ட். ஓகே, அதான் நீ நமக்கு வர நியூ மெம்பர்ஸுக்குமே, அதாவது நியூ ஸ்டூடெண்ட்ஸுக்குமே அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ப்ரோ. ஐ கண்டிப்பா மீன் அதாவது கண்டிப்பா. அவங்களுக்கு வந்து ஒரு growthக்கான ஒரு இதா இருந்தா அது நமக்கு என்னை விட பெருமையா இருக்க போறது முதல். சரி, ஐ மீன் உங்களோட பெருமையா இருக்க போது அது நான் ஓப்பனா சொல்லுவேன். அதுல எனக்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஓகே ப்ரோ, அவ்வளவுதான் நம்ம முடிச்சுப்போம் இத. அவ்வளவுதான். தேங்க்யூ ப்ரோ ஓகே ப்ரோ. வந்து சொன்னதுக்கு அகைன். ஓகே ப்ரோ, சரி நம்ம தேங்க்யூ. முடிச்சுப்போம். நான் தான் ப்ரோ சொல்லணும். ஹாய், நான் தான் கேஃபே. இவர் தான் கார்த்திக் ப்ரோ, ஒன் ஆஃப் மை ஸ்டூடெண்ட். ஆகஸ்ட் மந்த் ஸ்டார்டிங்கில் சேர்ந்தார் நம்மக்கிட்ட. ஸோ இவருக்கு வந்து 2 இயர்ஸ் பாஸ்ட்டில் 2 இயர்ஸ் 2.5 இயர்ஸ் கிட்ட வந்து இவருக்கு மார்க்கெட் எக்ஸ்பீரியன்ஸுன்றது இருக்குது. ஆனால் ஒரு கிளியர் கைடன்ஸ் இல்லாததுனால, ஒரு நல்ல மென்டார் இல்லாததுனால அவருக்கு எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது, இல்லை நான் எப்படி போகணுன்றது சுத்தமாக ஐடியா இல்லை. ஸோ வந்து அப்படியே ஒரு ஸ்டாக்னண்ட்டாக ஒரே பொசிஷன்லேயே இருந்திருக்காரு. ஒரு பிக் டிஸ்அட்வான்டேஜ் இது மட்டும்தான், கரெக்ட் மென்டார் சூஸ் பண்ணாமல் நம்மக்கிட்ட மென்டார் இல்லைனா எங்கே போகிறதுன்னு தெரியாமல் ஸோ இந்த மாதிரியான இஷ்யூஸ்லாம் வரும். ஓகே, ஸோ இவர் வந்து நம்மளோட பேஜை ஃபாலோ பண்ணியிருந்தார். ஒரு 2 மந்த்ஸாகவே என்கிட்ட பேசிகிட்டு இருக்கார். அதுக்கு முன்னாடிலேருந்து பேசிகிட்டு இருக்கும் போது இவரோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே தெரியும். கொஞ்சம் ஆகஸ்ட் முன்னாடி ஒரு ஜூலை லாஸ்ட்டில் இன்ஸ்டன்ட் ஃபண்டிங் அப்படின்ட்டு ஒரு ஃப்ரீ 5K அக்கௌண்ட் வந்து அவங்க கிவ் அவே பண்ணாங்க. அது வந்து இருக்கிறதுலையே டஃபஸ்ட்டு ரூல், ஃபண்டட் ரூல் வந்து அந்த இன்ஸ்டன்ட் ஃபண்டிங்கில் மட்டும்தான். இப்போது ட்ராடவுன்றது கம்மி, டெய்லி ட்ராடவுன்றது கம்மி. ஸோ இவ்வளோ கஷ்டமான ஃபண்டட் அக்கௌண்ட் வந்து அவங்க வந்து கிவ் அவே பண்ணாங்க. ஓகே, இதை வந்து நான் எல்லாருக்கிட்டையும் வாங்க சொல்லியிருந்தேன். இவரும் வந்து வாங்கியிருந்தார். இவர் நம்மளுக்கு மென்டார்ஷிப் ஆகஸ்ட்டில் சேர்ந்தாரா, அதுக்கு முன்னாடி இவர் கொஞ்சம் அவசரப்பட்டு ஒரு 250 கிட்ட வந்து அந்த அக்கௌண்ட்டில் லாஸ் பண்ணிட்டார். ட்ரா டவுன் கொஞ்சம் போயிடுச்சு. அதில் மொத்தம் ட்ரா டவுன் எவ்வளோனா 300 போனாலே காலி. ஓகேங்களா, அதாவது இன்னும் $50 தான் இருக்குது லாஸ் ஆகிறதுக்கு, அந்த அக்கௌண்ட் போகிறதுக்கு, வாஷ் அவுட் ஆகிறதுக்கு. ஸோ இப்படி இருக்கும்போது நம்மக்கிட்ட மென்டார்ஷிப் வந்து ப்ரோ எப்படியாவது சேர்த்துக்கோங்கன்ற மாதிரி கேட்டிருந்தார். நான் கோர்ஸ் அஃபிஷியலாக அப்புறம் தான் ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு இருந்துச்சு. ஸோ இவர் இப்படி கேட்டதும் ஓகே அர்ஜென்ட்டாக பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ட்டு இவர் அப்பயே ஸ்டூடெண்ட்டாக அக்செப்ட் பண்ணிவிட்டு ஓகே இந்த ஆகஸ்ட் ஸ்டார்ட்லேருந்து ட்ரேட் வந்து கிளாஸ் போயிட்டு தென் ட்ரேட் பண்ண ஆரம்பித்தார். அந்த ட்ரா டவுன்லேருந்து இந்த 250 கொண்டு வந்து தென் வந்து இப்போது 375 கிட்ட வந்து அக்கௌண்ட்டை க்ரோ பண்ணியிருக்கார். அதாவது கிட்டத்தட்ட ஒரு $600 மேலேயே. ஓகே, $625 கிட்ட. தென் வந்து முக்கியமான சொல்ல மறந்துட்டேன், இவருக்கு 0 ஃபண்டட் நாலேஜ். ஓகேங்களா, அதுக்கப்புறம் இந்த ஃபண்டடோட ஸோ அதனால தான் முக்கியமான காரணம் லாஸ் ஆனதுக்கெலாம். நல்ல வேலை ஒரு 50 ட்ராடவுனில் வந்து என்கிட்ட வந்து நின்னார். ஸோ அதுக்கப்புறம் வந்து அவருக்கு ஃபண்டட் ரூல்ஸ்னால் என்ன, இது இப்படிலாம் ஒர்க் ஆகுதுன்றது ஃபுல் A to Z கிளாஸ் எடுத்து தென் A++ ஸ்ட்ராட்டஜிலாம் சொல்லி கொடுத்தோன்னா வித்தின் 1 month he just made a profit of $625. ஓகேங்களா, அதாவது ட்ரா டவுன்லேருந்து சேர்த்து சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு க்ரோத் வந்து ஒரு பிகினர் ஃபண்டட் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்க, அதுவும் ப்ராஃபிட்டபுளாக இல்லை இவ்வளோ இந்த 2 இயர்ஸ் 2.5 இயர்ஸ். ஓகே, வித்தின் ஜஸ்ட் 1 month கூட இல்லை, கிளாஸும் போச்சு தென் வந்து அதுக்கப்புறம் ட்ரேடும் பண்ண ஆரம்பித்தார். வித்தின் ஜஸ்ட் ஒரு 25 டேஸில் இவ்வளோ மேக் பண்ண முடியுது இவரால், அதாவது ஆஸ் எ ஸ்டூடெண்ட்டால். ஓகேங்களா, இப்போ நான் என்னோடய ப்ராஃபிட்ஸ் காட்டி உங்களை மேனிப்புலேட் பண்ணல, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணல, நத்திங். ஓகே, உங்களை ஏமாற்றி என் கோர்ஸில் சேருங்கன்ட்டு மற்ற தமிழ் ஸ்கேம் கம்யூனிட்டி மாதிரி நான் எதுவுமே பண்ணலை. அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, என்னோடய ஸ்டூடெண்ட்ஸோட ப்ராஃபிட்ஸ், இவங்களாம் ரேண்டமான ஆளுங்க. இவர் வந்து சேலத்தில் இருக்கார். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட்லாம் கோயம்புத்தூர் அங்கே அப்படிலாம் இருக்காங்க.
ஸோ இப்படி இருக்கும்போது ஒரு ரேண்டம் காய் வராரு, நான் வந்து என்னோடய நாலேஜ் ஃபுல்லாத்தையும் அவருக்கு ஷேர் பண்ணுறேன், இப்படி தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. அவங்களும் ப்ராஃபிட்ஸ் கன்சிஸ்டண்ட்டாக மேக் பண்ணுறாங்க, டிசிப்ளினாக ஆகுறாங்க. ஸோ இதை போஸ்ட் பண்ணாவாச்சும் நீங்கள் நம்பலாம்ல. ஸோ வந்து நான் இனி என் ஸ்டூடெண்ட்ஸோட ப்ராஃபிட்ஸ் எல்லாம் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், ஃபுல் மென்டர்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ், தென் வந்து அவங்க மேக் பண்ணுற ப்ராஃபிட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கும் புரியும். வந்து நம்புங்க, என்கிட்ட சேருங்கன்னுலாம் ஒன்றும் சொல்லலை. லைவ் எக்ஸாம்பிள் தோ இவரே இருக்கார், இந்த கார்த்திக் ப்ரோ. ஓகே, ஜஸ்ட் அ ரேண்டம் ஸ்ட்ரேஞ்சர் வந்தார். வித்தின் 1 month அவரோட ப்ராக்ரஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகிடுச்சு. அதுவும் டிராஸ்டிக்காக, நார்மலாக கூட இல்லை. ஓகேங்களா? ஓகே ஃபைன், எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ இது ஜஸ்ட் ஓவர் ரிவ்யூ. தென் வந்து கார்த்திக்ன்ற ஒரு ரேண்டம் ஸ்ட்ரேஞ்சரோட ப்ராக்ரஸ், தென் வந்து அவர் பண்ண ப்ராஃபிட்ஸ். இனி வந்து அவர் ப்ராக்ரஸ் வந்து இன்னும் ஃபாஸ்ட் தான் ஆக போகுது. பிகாஸ் வந்து இந்த 1 monthலேயே அவர் பண்ண மிஸ்டேக்ஸ்லாம் ரெக்டிஃபை பண்ணிடுறாரு ஜேர்னல் பண்ணி. ஸோ இனிமேல் அவர் ப்ராக்ரஸ் இன்னும் ஃபாஸ்ட்டாக தான் போகும். ஓகே, ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஓகேங்களா? உங்களை நான் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் நான் சந்திக்கிறேன். Until then, bye. Take care.